Hi everyone, greet you all in the name of Jesus Christ. If you like our Sunday services, please do like our videos, share and subscribe to our CLCC TV YouTube channel and also press on the bell icon for notifications. Thank you, enjoy the service. ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்கிறார், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்கிறார். இங்கே எல்லாரும் சந்தோஷமா இங்கே கடந்து வந்திருக்கீங்க நான் நம்புறேன். ஆமென். ஆமென். இப்போ முதலாவதாக தொடக்க ஜெபத்தை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த மகா பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலே அப்பா நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உண்மை துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்துக்கு நேராக இந்த காலை வேளையிலே கூட்டி வந்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே நல்ல ஆண்டவரே. நாங்கள் ஆவியோடும் முழு பலத்தோடும் உண்மையாய் உண்மை ஆராதிக்கத்தக்கதாய் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பிரசனத்தினால் இந்த இடத்துல நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல கர்த்தாவே நடக்க இருக்கிற ஆராதனையில் நாம் தேவனுடைய நாம மகிமைப்பட்டு இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அப்பா உம்முடைய அன்பிலை களி கூர்ந்து அப்பா நீ செய்த எல்லா சகல நன்மைகளையும் நினைத்து துதித்து கர்த்தாவே ஆனந்தமாய் இந்த இடத்தை விட்டு கர்த்தாவே கடந்து செல்ல வந்தவனமாய் அல்ல கர்த்தாவே. அப்பா ஆனந்தமாய் உம்முடைய சந்தோஷத்தில் நிரப்பப்பட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லத்தக்கதாய் கர்த்தா புத்தியுள்ள ஒரு ஆராதனை நாங்கள் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க நல்ல ஆண்டவரே. தொடர்ந்து இருக்கிறதான ஒவ்வொரு பகுதிகள் கர்த்தாவே அப்பா தகப்பனே, சங்கீத பகுதி கர்த்தாவே, அப்பா காணிக்கை பகுதி ராஜா தகப்பனே நீங்கள் ஆசீர்வதிக்கணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கென்று கர்த்தா பிள்ளைகள் எடுத்து வந்திருக்கிறதான எல்லா பங்குகளையும் நீர் ஆசீர்வதித்து அப்பா எங்களுடைய காணிக்கை நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே அனௌன்ஸ்மெண்ட் ஒவ்வொன்றையும் கர்த்தாவே பிரயோஜனம் உள்ளதாய் ஒவ்வொருவரும் கேட்டு விட்டு விடாதபடிக்கு அதன்படி கர்த்தா காரியங்களை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள ஆவியான ஒரு உதவி செய்யுங்க நல்ல ஆண்டவரே. அப்பா தகப்பனே செய்தி பகுதி நம்முடைய கரங்களில் தருகிறோம் அப்பா. நல்ல ஒரு மன்னாவை கர்த்தாவே எங்களுக்கு என்று என்ன வைத்திருக்கிறீரோ அதை கர்த்தாவே எங்களுடைய பாஸ்டர் மூலமாய் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. முற்று முடிய கர்த்தாவே ஆரம்பம் முதல் கர்த்தாவே முடிவு வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல அளவில்லாமல் இருந்து ஒவ்வொரு பகுதியை நீர் பொறுப்பெடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவன் அப்படியே செய்யப்படுற கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிகனமயமே ஆற்றமுக்கருக்கு செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். இப்பொழுது சங்கீத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. ஏர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணது மிக இன்பமாக இருக்கிறது. ஆம், தேவனுடைய சமூகத்திலே 5 மாதங்கள் நம்மால் ஆராதிக்க முடியவில்லை. தேவ சமூகத்திலே சகோதரர்களாய் ஒருமித்து வந்து, ஆனாலும் கடந்த மாதத்திலும் இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கிருபையாய் இறங்கி நாம் ஒருமித்து இந்த இடத்துல ஆராதிக்கும்படியாய் தேவனை நோக்கி பார்க்கும்படியாய் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த மேலான ஸ்லாக்கியத்தை நினைத்தவர்களாய் சற்று நேரம் நாம் பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று நம்முடைய கரங்களை தட்டி நாம் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவன் இப்படியாய் எத்தனை அற்புதமான காரியம், எவ்வளவாய் நம்மை வழி நடத்தி நம்முடைய காரியங்களை எல்லாம் சந்தித்து எல்லாவற்றையும் தேவன் நமக்கு ஒரு வழி நடத்தி வந்தார் அல்லவா. அந்த தேவனை நினைத்தவர்களா இந்த இடத்துல நான் சும்மா வந்து வெறுமனை கடந்து செல்லக்கூடாது. ஆம் தேவனே, எங்களை நீங்கள் அபிஷேகிக்க வேண்டும். ஆம் தகப்பனே, எங்களை நீர் அபிஷேகிக்க வேண்டும் அப்பா. புத்தியுள்ள ஒரு ஆராதனை செய்யத்தக்கதாய் ஆரம்பம் முதல் உற்சாகத்தோடு தேவனை நன்றிறைந்த உள்ளத்தோடு தேவன் செய்த சகல நன்மைகளை நினைத்தவர்களாய் பரலோக தேவன் நம்மோடு கூட இருந்து மோசே வழிநடத்தினான் ஆண்டவர் நம்மை வழிநடத்தினார் அல்லவா. நம்மளோடு கூட இம்மானுவேலராக இருந்தார் அல்லவா. எத்தனையோ காரியங்களை நாம் பார்த்தோம், கேள்விப்பட்டோம். ஆனால் அவை ஒன்றும் நம்மை அணுகாதபடிக்கு இந்த கன பொழுது வரை நம்மை நிறுத்தியிருக்கிறார் அல்லவா. அந்த தேவனை நாம் நன்றியோடு துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமை உள்ள தேவன், பராக்கிரமுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. இந்த அகிலத்தையும் படைத்ததான ஆண்டவர், அண்ட சராசரங்களை படைத்ததான தேவன். யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். மாஸ்க் போட்டுட்டு துதிப்பது கடினமான காரியமாக இருக்க தோணும். ஆனால் நம்ம தேவனை உண்மையாய் துதிக்கும் பொழுது அப்பா அவர் நம்மளத்திலே அசைவாட போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் மிக உற்சாகத்தோடு கூட நம்முடைய கரங்களை உற்சாகமாய் தட்டி பரலோக தேவனே என்ற பாடலை நாம் பாடி தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா.
தகர்த்தெறிந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்ததான ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். உற்சாகமாய், இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் தேவனை பாடுவோம். தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. Thank you Lord Father. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. ராஜாதி ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். 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 உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. 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 ஆம், நம்முடைய தாயின் வயிற்றில் நாம் உருவான நாளில் முதலாய் தேவனுடைய அன்பின் கரத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் அல்லவா? அது விசேஷமாக இந்த வருடத்திலே தேவனுடைய அன்பின் கரம், தேவனுடைய அன்பின் கரம் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஒவ்வொரு நொடியும் நாம் நம்முடைய தேவனுடைய அன்பை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை கண்டு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், எத்தனை விதமான காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம், எத்தனை விதமான கஷ்டங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய அன்பின் கரம், தேவனுடைய அன்பின் கரம், only his love, only his love, only the love of the Lord is leading us. Hallelujah. வேற நம்முடைய எதனாலையுமே அல்ல. எத்தனையோ பேர் வேலை இழந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் அதன் நிமித்தமாய் பலவிதமான காரியங்களுக்குள்ளாய் போயிருக்கிறார்கள். ஆனால் நம்மை ஒரு குறைவும் இல்லாமல், ஒரு நாளும் ஒரு குறைவும்
இல்லாமல் அப்பா போஷித்து கொண்டிருக்கிறார் அல்லவா, எல்லா தேவைகளையும் நமக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார் அல்லவா. அந்த அன்பு தெய்வத்தை சற்று நேரம் நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எத்தனை தான் 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது தேவனுடைய அன்பை பற்றி பாடுவதற்கு. அவர் நமக்கு செய்ததான சகல நன்மைகளை நாம் சொல்வதற்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. நாம் இங்கே மௌனமாய் இருக்க முடியாது, நாம் வரவில்லை. ஹல்லேலூயா, thank you சொல்லுவோம் தேவனுக்கு. thank you daddy, thank you daddy என்று நாம் சொல்லுவோம். நாம் நினைத்து பார்த்தால் நாம் ஒவ்வொரு முறை நாம் மூச்சு இழுக்கும் பொழுதும் விடும் பொழுதும் we have to thank the Lord. எத்தனையோ ஜனங்கள் ஆக்சிஜன் இல்லாம, எத்தனையோ பேர் ஆக்சிஜன் கொடுக்கப்பட்டும் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்கப்பட்டும் மரித்து கொண்டிருக்கிற நிலைமையிலே நாம் ஒவ்வொரு நொடியும் how well we are breathing, அந்த ஒரு ஆக்சிஜன் இன்டேக்குக்காக, அந்த இன்ஹேலிங் அண்ட் எக்ஸ்ஹேலிங்காக தேவனின் ஒவ்வொரு நொடி பொழுதும் thank you daddy, thank you daddy என்று சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். Hallelujah. Thank you Lord Father. You are the wonderful master Lord Father. நன்றி ஆண்டவரே. ஓரா பாபா பாபா, ஓரா பாபா லகரா பாபா பாபா, ஓரா பாபா லகரா பாபா. You are the wonderful master Lord Father. Thank you Lord Father. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Appa. Thank you Lord. Thank you Almighty Lord. Thank you Lord Father. Thank you சொல்லுவோம், தினமும் சொல்லுவோம் என்று நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை நாம் பாடுவோம். எல் ரோயி நம்முடைய தேவன், யெகோவா ராஃபா நம்முடைய தேவன், நம்மை சுகப்படுத்தி பலவீனப்பட்ட நேரத்திலும் நமக்கு சுகத்தை தந்து நடத்தி வருகிறதான ஆண்டவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். Thank you Father. Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். Thank you Father. Father, thank you. Jesus, thank you. Father, thank you. Jesus, thank you. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. எல் ரோயி, எல் ரோயி, என்னையும் கண்டீரையா. எல் ரோயி, எல் ரோயி, என்னையும் கண்டீரையா. என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி. அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. நம்முடைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்கிறதான ஆண்டவர், நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறதான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வேன். எல்லாமே பார்த்துக் கொள்வேன்.
சுகம் தந்து காத்தாரே. இந்த வரிகளை நாம் உணர்ந்து நாம் பாடுவோம். யெகோவா ராஃபா, சுகம் தருகிறான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா, இதுவரை சுகம் தந்தீரே. யெகோவா ராஃபா, இதுவரை சுகம் தந்தீரே. இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி. அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோமா? நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நிமிடம் 2 நிமிடம் கரங்களை தட்டி நாம் அப்பா நன்றி என்று சொல்லுவோம். வேறு எதுவும் சொல்ல வேண்டாம். அப்பா நன்றி என்று சொல்லுவோம். எங்களை பாதுகாத்தீரே அப்பா நன்றி. எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்தீரே அப்பா நன்றி. எங்களை தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டிரே மக்கு நன்றி. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னதான ஆண்டவர் சிஎல்சிசியின் கூடாரத்தை வாதை அணுகாதபடிக்கு, நம்முடைய வீடாகிய சிஎல்சிசி சபையிலே வாதை அணுகாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் காத்து வருகிறார் அல்லவா? அந்த தேவனை நன்றியோடு துதிப்போம். நம்முடைய பிள்ளைகளை தேவன் காத்து வருகிறார், நன்றியோடு துதிப்போம். நம்முடைய சிஎல்சிசியில் இருக்கிற ஒவ்வொரு எல்டர் மெம்பர்ஸையும் தேவன் பாதுகாத்து கொண்டு வருகிறார், நன்றியோடு துதிப்போம். நம்முடைய தேவைகளை எல்லாம் யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம், உற்சாகத்தோடு கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு காரியங்களை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது we can't just remain without thanking the Lord. He has done such marvelous things on our lives. ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நம்ம ஆராதிப்பதற்கு, இந்த இடத்துல நம்ம சபையாய் கூடி வந்து நிற்பதற்கு it's purely his grace, nothing else. Hallelujah, hallelujah. Don't just see this and that, don't just think about anything. Hallelujah, just thank the Lord, just thank the Lord. இனி வரப்போகிற ஆசீர்வாதங்களுக்கு இன்னும் நம்மை சுகத்தோடு பார்த்து கொள்வார். எத்தனை பேண்டமிக் இருந்தாலும், எத்தனை நாள் இது புரலாங்காய் போனாலும் நம்மை காத்துக்கொள்ள நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. It's not the precautions that we take. It's not the precautions that we take. It's just the purely the grace of the Lord. Hallelujah. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. ரபாபா லகா ரபாபா, ஓ ரபாபா லகா ரபாபா பாபா. Hallelujah. சபையாய் நம்மை காத்து வருகிறார் அல்லவா? ஓ ரபாபா பாபா லகா ரபாபா, ஹரரபா லகா ரபாபா பாபா. நம்மை மட்டுமல்ல, நம்முடைய சபையிலிருந்து வெளியில இருக்கிற குடும்பங்களையும் தேவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஓ ரபாபா லகா ரபாபா பாபா. ஓ thank you Lord Father. நம்முடைய நாமம், நம்முடைய தேவனுடைய நாமம், நம்முடைய தேவனுடைய நாமம் துதிக்கப்படத்தக்கதான நாமம், அது பரிசுத்தமுள்ள நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் blessed be the name of the Lord என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடி கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. Oh, thank you Lord Father. Hallelujah.
Father Lord. Thank you Father Lord. நன்றி ஆண்டவரே. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord, the Most High. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord, Most High. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. அவருடைய நாமம் பரிசுத்தமானது. Holy is the name of the Lord. Hallelujah. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற நாமம். Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord, Most High. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord, Most High. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே உன்னதரே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. நாம் தேவனுடைய சமூகத்துல சுகம். Yes, அவரே நம்முடைய பலன். அவரே நம்முடைய ஆற்றலா இருக்கிறார். When we run to his shelter, when we run to his shelter, he is our healer. He is the one who protects us. அவரே நம்மை வழிநடத்தி பாதுகாத்து நம்மை மீட்டெடுக்கிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Once more கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் தேவனை துதிப்போம். Hallelujah. Hallelujah. Thank you Father Lord. Thank you Father Lord. Thank you for everything Lord Father. நீ செய்தி எண்ணி முடியாத சகல உபகாரங்களுக்காய் அப்பா உம்முடைய அன்புக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. Oh, we thank you Lord Father. We thank you Lord Father. We love you Lord Father. We just love you Lord Father. அப்பா நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. We love you Lord. We love you Lord. We love you Lord. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய ஆராதனை நேரம் சரியாக 9 மணிக்கு. மிக சரியாக நீங்கள் தயவு செய்து ஆராதனைக்கு வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆன்லைனில் எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் சர்வீஸு மாலையில் 5 மணிக்கு நடைபெறும். நமது வீடியோக்களை சிஎல்சிசி யூடியூப் சேனலில் பார்க்கலாம் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிறு தோறும் நமது ஆலயத்தில் காலை 9 மணியிலிருந்து 10:15 மணி வரைக்கும்
ஆராதனை நடைபெறும். அது மட்டுமல்ல, காலையில் வர முடியாதவர்களுக்காக மாலையில் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் ஆராதனை நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஞாயிறு தோறும் வாலிப மற்றும் சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் காலையில் 11:30 மணியிலிருந்து 12:30 வரைக்கும் ஜூம் மூலமாக நடைபெறும். புதன்கிழமை தோறும் மாலை 6:30 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் ஜூம் மூலமாக பைபிள் ஸ்டடி நடைபெறும். வருகிற செவ்வாய்க்கிழமை 13ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு நமக்கு ஊழியக்குழு கூடுகை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஜூம் மூலம் அல்ல, இங்கே ஆலயத்தில் நடைபெறும். எல்லாருமே நீங்கள் மாஸ்க் அணிந்து கொண்டு வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2வது மற்றும் 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே பாப்டிஸ்ட் கிளாஸ் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவரோட கிருபையினால ஷைனி எல்லிஸ் நேற்று தினத்தில் கிராஜுவேட்டாக ஆண்டவர் உதவி செய்தார். 4 வருடம் அவள் காருண்யா யூனிவர்சிட்டியில் பயோடெக்னாலஜி முடித்து ஆண்டவரோட கிருபையினால் நேற்று தினத்தில் ஆன்லைன் மூலமாக கிராஜுவேட்டாக ஆண்டவர் உதவி செய்தார். உங்களோட ஜெபங்களுக்கு நன்றி. தொடர்ந்து அவளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். So grateful and thankful to be part of this church. About 2.5 years back, I was nothing. When I came to this church, when we got planted into the church, it was Pastor who nourished us so well. And whatever I am today, it's because of Pastor counseling at right time and the right decision which he said, do, just wait unto the Lord, wait for some time, things will happen good. As you all know, I fell sick about 2-3 years back, and I was completely stressed out completely, and all my resources was completely drained. In fact, I had a very severe financial difficulty, not even being able to pay my daughter's fees. But that was the right time when Pastor really comforted me and gave me a counseling word. And thank you is a very small word for Pastor and Pastor Amma. They always been counseling me so well, and I happened to serve a ministry for 3 months. Those were the 3 months which God totally refined me, and Pastor left me 1 month alone to take care of the church. Those days I remember I used to come down and fall prostrate in this stage, and I used to cry out to Lord and pray, Lord, why this is happening to me? Where I have gone wrong? But God said, wait until the time comes, things will change. Then I had to get into a small-time business where things didn't work out, but Pastor told your job is not that. You have a job where I have prayed for you, that will surely happen. Today God has placed me in such a place, and I'm blessed so much. God is restoring me everything whatever I lost. It's only because of Pastor counseling, and I thank Pastor Amma, and also Shiny for the comforting words during my hard times. Thank you very much. I have a small token of love which I would like to give to Pastor and Pastor Amma. நான் எழும்பி நின்று இப்பொழுது காணிக்கைகள் மற்றும் தசம பாகத்துங்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு உமக்கு கொடுக்குற காணிக்கைகள் தசம பாகங்கள் மற்றும் எல்லாவற்றுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாங்க. எங்கள் மக்களுக்கு எல்லா விதத்திலும் நீர் ஆசீர்வதித்து மட்டுமாய் நடத்துகிறீர். அதுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது ஒரு பாடல் பாடும் பொழுது ஆண்டவருக்கு காணிக்கைகளையும் இந்த சமபாகங்களையும் கொடுக்குறோம். முடிந்ததென்று
திருமண ஓலை வாசிக்கிறேன். திரு ராஜா அவர்களின் குமாரன் ஆர் மணிகண்டன், வசிப்பிடம் நம்பர் 10, 19 அண்ணா நகர், பர்மா காலனி, தஞ்சாவூர், ஏஜி சபையின் அங்கத்தினர். திரு உதயகுமார், திருமதி மகேஸ்வரி அவர்களின் குமார்த்தி ஸ்வாதிகா ராணி, வசிப்பிடம் நம்பர் 6, சித்தஞ்சன் தெரு, ஐயப்ப நகர், கேகே நகர், போஸ்ட், திருச்சி 21, நம்முடைய சிஎல்சிசி சபை அங்கத்தினர் ஆகியோரது திருமணம் வருகின்ற அக்டோபர் 28ஆம் தேதியில் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்பதை திருச்சபைக்கு மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்படி திருமணம் மணமகன் இல்லத்தில் வைத்து, மணமகன் பங்கு பெறுகிற அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வைத்து அங்கு நடைபெறும். அனைவரும் மணமக்களுடைய அந்த திருமண விழா சிறப்பாக நடக்க ஜெபிக்கும்படியும் அவர்களை உற்சாகப்படுத்தவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நாம் அனைவரும் எழும்பி நின்று ஒரு சிறு ஜெபம் அவர்களை பிளஸ் பண்ணி நாம் ஜெபிப்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சகோதரர் உதயகுமார், சகோதரி மகேஸ்வரி அவர்களுக்கு தேவன் தந்த முதல் மகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த மகளுடைய திருமண காரியம் நிச்சயிக்கப்பட்டதற்காக நன்றி. இந்த மாதம் 28ஆம் தேதி அது சிறப்பாக நடக்க அடியேன் ஜெபிக்கிறேன். எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். பொருளாதாரம் தடையில்லாமல் அவர்களுக்கு கையிலே கூடி வர அந்த ஆசீர்வாதங்களை பெற்று அவர்கள் சிறப்பாய் செய்ய உதவி செய்யும், ஞானமாய் செய்ய உதவி செய்யும். குறிப்பாக யார் யார் உள்ளங்களிலிருந்து அவர்களுக்கு தயவு கிடைக்க வேண்டுமோ அந்த தயவு கிடைக்கட்டும். அவளுடைய போக்கு, வரத்து, பயணம், இன்னும் என்னென்ன காரியங்கள் திருமண சம்பந்தமாய் உண்டோ எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்ய உதவி செய்தரலும். முழு குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறோம். மணமகன் குடும்பத்தையும் நினைக்கிறோம், ஆசிர்வதிக்கிறோம். இவ்விதமாக கர்த்தர் எல்லாம் சிறப்பாய் செய்து கொடுத்தார் என்று சொல்ல கர்த்தர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகவும் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த வாரத்தில் சர்ச் மெம்பர்ஷிப் பார்ட் 1 நாம் அந்த செய்தியை கேட்க, அந்த வசனங்களை படிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு சர்ச் மெம்பர்ஷிப் பார்ட் 2 நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். போன வாரத்தில் வாட் இஸ் சர்ச் மெம்பர்ஷிப் என்று நாம் கற்றுக்கொண்டோம். திருச்சபையின் அங்கத்தினர் என்றால் என்ன, அங்கத்துவம் வகிப்பது என்றால் என்ன என்று நாம் கற்றுக்கொண்டோம். தேவ குடும்பத்துடன் உள்ள முறையான உடன்படிக்கையின் உறவு நிறைந்த வாழ்க்கை என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். இல்லை என்றால் சபையிலே ஆண்டவர் சேர்க்கிறார் என்பதை மையமாக கொண்டு மெம்பர்ஷிப் என்பது நாம் தேவனால் ஒரு லோக்கல் சர்ச்சில் சேர்த்து விடப்பட்டவர்கள் என்ற உணர்வுடன் வாழும் வாழ்க்கை முறை என்று நாம் கற்றுக்கொண்டோம். அதில் இரண்டாவது குறிப்பாக கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார். ஆகையால் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு சப்மிட் அவர் லைஃப் டு த ஹெட் ஆஃப் கிரைஸ்ட், பிகாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹீ இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். அதனால் கிறிஸ்துவின் தலைமைத்துவத்திற்கு நாம் அர்ப்பணித்து வாழ வேண்டும். அதுதான் இந்த மெம்பர்ஷிப்பினுடைய முக்கியத்துவம் என்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக மூன்றாவது குறிப்பாக நாம் பார்க்கிறோம், மெம்பர்ஷிப் இஸ் பிப்ளிக்கல். இந்த அங்கத்துவம் வகிப்பது என்று சொல்லுவது வேதாகம கோட்பாடு என்பதை நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்களிலிருந்தும் எல்லா அவயங்களுக்குள்ளும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். We are body of Christ. We are part of his body. அது கிறிஸ்து தலையாக இருக்கிறார். ஸோ சரீரம், கிறிஸ்துவின் சபை சரீரம் என்று அழைக்கப்படுகிறது, சரீரமாகிய சபை என்று அழைக்கப்படுகிறது. அப்போது நல்லா நம்ம கவனிக்க வேண்டும். பாடி மெம்பர் இந்த இமேஜரியை நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு சரீரத்தில் அவயவங்கள் கரெக்டாக
இணைக்கப்பட்டு செயல்படுகிறதோ அதே போல திருச்சபையிலே ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்க்கிறார். ஆண்டவர் நம்மை சேர்த்து விட்டிருக்கிறபடியால் நாம் ஆண்டவர் நம்ம எங்கே சர்ச்சில் எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கே உருப்படியாக இருக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஸோ அங்கமாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய பாடியில் நிறைய பார்ட் ஆஃப் அந்த பாடி இருக்குது. பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, கை இருக்குது, கால் இருக்குது, ஒன்றொன்றுக்கும் ஒரு வேலை இருக்குது. மூக்கு இருக்குது, கண் இருக்குது, நாக்கு இருக்குது. ஒரு முறை ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு தாயும் மகனும் வந்தாங்க. அந்த மகனுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, நாக்கு வேலை செய்யலை, சாப்பிடுவான், ருசியே தெரியாது. ரொம்ப அவன் கஷ்டப்படுவான், ருசி தெரியாமல் சாப்பிட்றேன்று. நீங்கள் ஒரு வாரம் ருசி இல்லாமல் சாப்பிட்டு பாருங்கள், கஷ்டம். எனக்கு அப்படி வந்திருக்கு. ஒரு 15-20 நாள் என்னுடைய நாக்குக்கு நானே வெடி வச்ச மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று ஆகிப்போச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு 20 நாளைக்கு பிறகு தான் சரியாச்சு. டாக்டர்கிட்டெல்லாம் போகலை. ரொம்ப கஷ்டம். ஸோ அதன் வேலைகளை அதன் செய்ய வேண்டும். அந்தந்த பார்ட், அந்தந்த சரீர உறுப்புகள் செய்ய வேண்டும். அப்போ நான் இந்த பாடியில் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன? ஸோ கிறிஸ்தவ சபையிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சர்ச்சிலே மெம்பர் என்று சொல்லும் பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயமாக அதை கருத வேண்டும். சர்ச்சில் நல்லா கவனித்து கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை சேர்த்திருக்கிறார், சேர்த்து இத்தனை ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே ஆண்டவர் சேர்த்த அந்த சேர்ப்பு தான் முக்கியமே ஒழிய வேறு பாரம்பரியங்களுக்கோ வேறு பழக்க தோஷங்களுக்கோ வேறு முறைமைகளுக்கோ இடமில்லை. உலக பிரகாரமான முறைகளை சர்ச் விஷயத்தில் சேர்க்கக்கூடாது. கர்த்தர் உங்களை எங்கே சேர்த்துருக்கிறாரோ, கர்த்தர் உங்களை எங்கே வச்சிருக்கிறாரோ, கர்த்தர் உங்களை எதுக்காக எங்கே நீங்கள் உடன்படிக்கை பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தீங்களோ அங்கே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே நல்ல அற்புதமான ஆவிக்குரிய ஐக்கியங்களிலே நிலைத்திராதபடிக்கு நிறையா இடர்பாடுகள் வரும், நிறையா பிரச்சனைகள் வரும். திடீர்னு சொந்தக்காரங்க 4 பேர் கூட்டிட்டாங்கன்னா நீ அங்கேயும் போகிற இங்கே வான்னு கூட சொல்லுவாங்க. சில நேரங்களிலே உறவுக்காரங்களாக சேர்ந்து சபை நடத்துவாங்க பாருங்கள், நீ அங்கே வரக்கூடாதா, எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க, பாஸ்ட்டு நம்ம சொந்தக்காரரு, என்ன எல்லாருமே நம்ம சொந்தம், அங்கே வந்துருங்களேம்பாங்க. இதெல்லாம் மாம்ச பிரகாரமான நடவடிக்கைகள். சபை என்று சொல்லும்போது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம். ஆகவே ஆண்டவருடைய சபைக்குள்ளே வந்து நாம் சபையின் உறுப்பினராக இருக்கிறோம். சரீரத்தின் அவயவங்கள் போல நம்முடைய கை நம்மோடு தான் இருக்குது, நம்முடைய கால்கள் நம்மோடு தான் இருக்குது. அதே போல் கர்த்தர் சேர்த்திருக்கிற இந்த இடத்துல இங்கே வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் தேவனால் சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். அதற்கு தேவன் ஏதோ ஒரு விதத்தில் வழி நடத்தி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் சிலர் சொல்லுவாங்க, எல்லாமே சபை தானே, எங்கே போனால் என்ன அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லை. அதாவது எந்த சாயிலில் என்ன மரத்தை வச்சா எப்படி கனி கொடுக்குன்ற ஒரு கணக்கு இருக்குது. அப்போது உங்களை கால்வரி லைஃப் சிட்டி சாயிலில் ஆண்டவர் உங்களை பிளான் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இங்கே நீங்கள் சரியாக ஆண்டவருக்கு என்று கனி கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும் என்று நம்பி ஆண்டவர் அதை செய்திருக்கிறார். அதனால் நம்ம அதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஸோ இதில் உலக பிரகாரமான எண்ணங்கள், உலக பிரகாரமான சிந்தைகள், உலக பிரகாரமான உறவுகள், குறுக்கீடுகள், இது எதுவுமே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சில நேரங்களில் என்னுடைய உறவுகள் வந்திருக்கிறாங்க. ஒருவர் என்னுடைய உறவு என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் வந்தார். சந்தோஷம், வருவது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவர் உறவுக்காரர் என்பதனாலே சபையில் இருக்க வேண்டும் என்பது அல்ல. தேவன் அவரை சேர்த்திருந்தால் அது சரியாக இருக்கும். உறவுக்காக, சொந்த பந்தங்களுக்காக என்றால் அது மாம்ச பிரகாரமான விஷயம். அதில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு துளி கூட இடமே இல்லை. அப்படி ஒருவர் வந்தார், சென்னையிலிருந்து வந்தார். பெரிய வங்கியில் பெரிய மேலாளராக அவர் இருந்தார். அவர் என்னிடத்தில் நான் சொந்தக்காரர் தானே பாஸ்டர், அதனால் எனக்கு நான் தெரியாது, எனக்கு உங்களுக்கு தெரியவே இல்லை. இல்லை நான் உங்களுக்கு சொந்தம் தான்.
நீங்கள் நான் சொல்கிறவங்கள விசாரிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியினார். சரி இருக்கட்டும், இப்போ என்ன வேணும்னு கேட்டேன். அவர் சொன்னார், லீடர்ஷிப்லலாம் நானும் வரணும், என்ன சொந்தக்காரனாக இருக்கணும்லனார். நான் கண்டுகொள்ளவே இல்லை, கடைசி வரை கண்டுகொள்ளவே இல்லை. ஏனென்றால் திருச்சபை வசனத்தின்படியும் ஆவியானவரின்படியும் நடத்த வேண்டுமே ஒழிய மாம்சத்திற்கு உரியது அல்ல. பிறகு அவருக்கு என் மேலே கோவம் வந்துருச்சு, போயிட்டார், தொடர்ந்து வரல. அது இந்த மாதிரி மாம்ச பிரகாரமான எண்ணங்கள் பூதகர்களுக்கும் வரக்கூடாது, விசுவாச பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது. இது சரியென்றால் உங்களுடைய ரைட் ஹேண்டை உயர்த்தி நீங்கள் ஒரு ஆமீன் சொல்ல வேண்டும். அதான் சரி. அநேக நேரங்களில் போதர்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. என்ன வீக்னஸ்னால், ஒரு குடும்பம் எக்ஸ்ட்ரா வந்தால் வந்துட்டு போட்டுமே, 2 குடும்பம் எக்ஸ்ட்ரா வந்தால் வந்துட்டு போட்டுமே. இல்லை, அப்படி இல்லை. நம்ம வந்து சந்தோஷமாக கர்த்தர் உங்களை எங்கே நிலைநாட்டினாரோ, நல்லா கவனிக்கணும், கர்த்தர் நிலைநாட்டில் மண்ணில் தான் கனி கொடுக்க முடியும். அதை பறித்து அதுவும் நல்லா விளைச்சலுக்கு ரெடியான போது பறித்து அது பட்டு போயிடும். அதனால் ஐக்கியம், இன்றைக்கி ஒரு ஐக்கியம், நாளைக்கு ஒரு ஐக்கியம், எங்கே வேணாலும் போகலாம், எல்லாம் சபை தானே, அப்படி இருந்தால் என்ன, இப்படி இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பேச்செல்லாம் பேசக்கூடாது. எப்படி ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் திருமணம் பண்ணி வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறாரோ, அதே போல் இந்த திருச்சபையின் அங்கத்திலே ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறார். இப்போ நீங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சபையில் இருக்கிறீங்கன்னா, சகோதரி சொன்னாங்க, சகோதரர் சொன்னார், அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். அவர் ஃபீல் பண்ணும்போது உண்மையாகவே என்னுடைய மனசு ரொம்ப உடைஞ்சது என்பது உண்மை. ஏன்னா அதை நான் உணர்ந்தேன். அவ்வளோ கஷ்டத்துலையும் விடாமல் நான் அவருக்கு சொல்லிகிட்டே இருந்தேன், இல்லை உங்களுக்கு வேலை இது இல்லை, உங்களுக்கு வேலை இன்னொரு இடம் ட்ரை பண்ணார். நான் சொன்னேன், இதுவும் உங்களுக்கு உரியதல்ல, உங்களுக்கு என்று ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நீங்கள் அங்கே போவீங்க, அங்கே போய் நீங்கள் மேலே போவீங்க, கண்டிப்பாக ஆண்டவர் கைவிட மாட்டார். இன்றைக்கி ஆண்டவர் செய்கிறாருன்ற போது கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கலாம். அதை செய்கிறார். இப்படி நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் சர்ச்சுக்கு வருகிறீர்கள் என்றால், சர்ச் எவ்வளவு ஆலோசனை கொடுக்கிறது, சர்ச் எவ்வளோ உங்களுக்கு ஜெபித்திருக்கிறது, சர்ச் எவ்வளோ உங்களை நேசிக்கிறது. இப்போ பாருங்கள், ஒரு மாமரம் ஒன்று வச்சுருந்தோம். என்ன புயல்? கஜா புயல். நாங்கள் பெங்களூர் போயிருந்தோம், பேத்தி பிறந்த டைமில். வரும்போது அந்த கஜா புயல் அது விழுந்துருச்சு. சில நேரங்களில் சபை மக்கள் கூட கஜா புயலில் விழுற மாதிரி ஏதாவது ஒரு புயலில் தாக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. ஸோ நாங்கள் வந்து விழுந்துருச்சின்னு வெட்டி தூக்கி போடல, திரும்ப அது முளைக்கிறதுக்காக ஆளை வச்சு குழியை தோண்டி திரும்பவும் வச்செல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒன்றும் பண்ண முடியல. அதனால் கவனமாக இருங்க, கஜா புயல் மாதிரி ஏதாவது வந்து உங்களை கீழே தள்ளிடக்கூடாது. ஸோ வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், புயல் அடிக்கலாம், மழை வரலாம், வேறு காற்றடிக்கலாம், வேறு பல சோதனைகள் எது வேண்டுமென்றாலும் வரலாம். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். நீங்கள் பூமியில் இருக்கிற தேவன் உங்களை சேர்த்து உங்களை ஆசீர்வதித்து இத்தனை ஆண்டுகளாக வழிநடத்தி வருகிற ஒரு சர்ச்சில் நீங்கள் ஸ்ட்ராங்காக உண்மையாக உறுதியாக இருக்க முடியலன்னா, லைஃப்பில் எங்கே உண்மையாக உறுதியாக இருந்துட முடியும்? நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இங்கே உள்ள நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு உண்மையாக, சர்ச்சில் வைராக்கியமாக, தேவன் எனக்கு தந்த சபை, there is no compromise, அப்படி இருப்பதற்காக நான் உங்களுக்காக தேவனை புகழ்கிறேன், தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவே நம்ம எல்லாருமே அவர் தலை, நாம் சரீரமாக இருக்கிறோம். அந்த இணைப்பை, அந்த கனெக்ஷனை இமேஜின் பண்ணி பார்த்து அதில் நீங்கள் உறுதியாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். There is no independent believer in the church. சபைக்கு நான் வர்றேன், ஆனால் நான் ஒரு இண்டிபெண்ட்டாக இருப்பேன் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் ஒரே இது போல் ஒரு சட்டத்தையும் ஒரு திட்டத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஸோ தேவ வசனத்தின் பிரகாரம் சபை கட்டப்படுகிறது. ஆகவே தன்னிச்சையான வாழ்க்கை சபைக்குள் இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதை செய்தாலும் கர்த்தருக்கு மகிமையாக, கர்த்தருக்கு உண்மையாக, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்போஸ்தலர் 2:41 வாசிக்கலாம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் அன்றைய தினம் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள், மெம்பர்ஷிப் எடுத்துக்கொண்டார்கள். ஸோ இந்த மெம்பர்ஷிப்
என்பது மிக முக்கியம். அங்கமாவது என்பது முக்கியம். என்னடா ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க, ஃபில்அப் பண்ணி ஸ்கூல் மாதிரியா காலேஜ் மாதிரியா நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், தேவன் என்னை சேர்த்திருக்கிற என்னுடைய இந்த சபையிலே நான் உடன்படிக்கையின் அங்கத்தினராக இருப்பேன் என்று அந்த அங்கத்தினர் படிவத்தோடு உங்களை இணைத்து கொண்டபடியினால் வேதம் சொல்லுகிறது, கல்யாணம் பண்ணி வச்சோடனே சொல்கிறாங்க, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். ஆமென். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தம்பி டேனியை நான் உதாரணத்துக்கு சொல்லுவேன். தம்பி டேனி அநேக நேரங்களிலே சர்ச்சில் வர முடியாத சிக்கல்கள் பிரச்சனைகள் ப்ராக்டிக்கலாக வந்து அங்கே இங்கே அலம்போனாலும் எப்போதும் ஒரு வார்த்தையை சொல்லுவான். அவங்க அப்பா சொல்லுவார், என்னதான் இருந்தாலும் ஏன் சபை தான் ஏன் சபை, ரைட்? அவங்க அப்பா பலமுறை சொல்லியிருக்கிறாரு, அவனும் சொல்லுவான். அதனால் சில சோதனைகள், சில மாற்று சூழல்கள் இப்படியெல்லாம் வந்து போனாலும் அந்த மனசுக்குள்ளே இருக்கிறது பாருங்கள், தேவன் என்னை எங்கே வச்சார், தேவன் எங்கே தண்ணி ஊற்றினார், எப்படி களப்படுங்கன்னா என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் துயரங்கள் பிரச்சனைகள் வரும்போது பாஸ்டர் செய்கிற ஜெபமும் ஆலோசனையும் எவ்வளோ விஷயங்கள் தெரியுமா உங்களை காப்பாற்றுவதற்காக. ஆமென். ஸோ பாஸ்டரல் ஊழியத்தை நிறைய பேர் கூர்மையாக சரியாக புரிந்து கொள்ளாதனால தான் பேசாமல் இருக்கிறீங்க. அதை நல்லா புரிந்து கொண்டால் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுவீங்க, பாஸ்டருக்காக ரொம்ப பாஸ்டர் நேசிப்பீங்க, உறவு நல்லா இருக்கும். ஆமென். நிறைய பேர் ரொம்ப டிஸ்டன்ஸ்லேயே வாழ்க்கை வாழ்ந்து பழகிட்டீங்க, அது அல்ல. ஸோ உறவு மிக சிறப்பானதாக அமைய கர்த்தர் உதவி செய்யட்டும். ஓகே, அப்போது இது மெம்பர்ஷிப் டேயாக அந்த 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டது மெம்பர்ஷிப் டேயாக கருதப்பட்டது. 1 பேதுரு 5:2-3 விதமாய் வாசிக்கிறோம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். சர்ச் மெம்பர்ஷிப் என்று சொல்வது இட் இஸ் அ பாஸ்டோரல் ரீசன்ஸ். மந்தையை கண்காணிப்பு செய்யுங்கள். இப்போ சபைக்கு எல்லாரும் வந்தாச்சு. கண்காணிப்பு என்றால் என்ன? ஓவர்சியர் பணி, மேற்பார்வையிடுதல். நீங்கள் இந்த சபையின் அங்கத்தினராகிவிட்டால் உங்களை மேற்பார்வையிடுதல். ஆவிக்குரிய பிரகாரமாக உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சா? ஆவிக்குரிய பிரகாரமாக உங்களுக்கு இருமலா? ஆவிக்குரிய பிரகாரமான கொரோனாவா? ஹலோ, ஆவிக்குரிய பிரகாரமாக வாந்தியா? சிலருக்கு அடிக்கடி வாந்தி, சிலருக்கு அடிக்கடி வயிற்று வலி, நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவலி. சிலருக்கு அடிக்கடி தலைவலி, அடிக்கடி சிக்காகிறது, ஏறுறது இறங்கிறது. ஸோ இதை கண்காணிப்பு செய்ய வேண்டும். பாஸ்டர்னா அநேகர் நினைக்கிறது, எங்கள் வீட்டில் பர்த்டே வாங்க பாஸ்டர், போய் பர்த்டேக்கு போய் ஜோம் பண்ணிவிட்டு கேக் சாப்பிட்டுட்டு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிட்டு வர்றதான்னு நினைக்கிறாங்க. அதல்ல, அது ஒரு சின்ன சந்தோஷ வைபவம், அவ்வளோதான். சிலர் என்ன நினைக்கிறாங்க, மரணம் ஆகிவிட்டால் ஃபியூனரல் சர்வீஸ் நடத்துவார், அதான் பாஸ்டர் வேலைன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு சின்ன ஒரு கடமை, அவ்வளோதான். வேறு சிலர் என்ன நினைக்கிறாங்க, கல்யாணம் நடத்தி வைக்கத்தான் பாஸ்டர் வேணும். அதனால் அநேகர் கல்யாணம் நடத்தி வைக்கிற டைமில் தான் வந்து பாஸ்டர் கல்யாணம் நடத்தி கொடுங்க, அப்போ தான் பாஸ்டர் வேணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு சின்ன வேலை. ஆனால் பாஸ்டருடைய முக்கியமான வேலை என்னென்னா கண்காணிப்பு செய்வது. எப்படி ஆடு ஓட்டி கொண்டு போகிற ஒரு ஆட்டு இடையன் அந்த ஆடுகள் ஒழுங்காய் மேய்கிறதா, ஒழுங்காய் தண்ணீர் குடிக்கிறதா, அல்லது சில ஆடுகள் இருக்குது வேலி விட்டு வேலி தாண்டி போயிடும். எத்தனை பேர் நீங்கள் ஆட்டை கூர்மையாக கவனிச்சுருக்கீங்கன்னு தெரில. கிராமப்புறங்களிலே ஆட்டுக்கு கழுத்தில் ஒரு கைத்தை கட்டி நீளமாக ஒரு குச்சியை ஒன்று கட்டி விட்டுருப்பாங்க. அந்த எல்லா ஆட்டுக்கும் இல்லை, 1-2 ஆட்டுக்கு. அது வந்து வேலி தாண்டும் வெள்ளாடு. அது இடம் விட்டு நம்ம பவுண்டரியை விட்டு இன்னொரு பவுண்டரிக்கு போயிடும். அப்படி போகக்கூடாது என்பதற்காகத்தான் குச்சியை அப்படி கட்டி விட்டுருப்பாங்க. ஸோ கண்காணிப்பு என்றால் என்ன? அப்போ பாஸ்டர், நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். பாஸ்டருக்கு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி உங்கள் மேலே இருக்குது. பாஸ்டர்னா மேய்ப்பார். யாரை மேய்ப்பார்? யாரையோ மேய்ச்சிட்டு போ, என்கிட்ட வராத. ஹலோ, இதுதான் இப்போ நாட்டில் நடக்கு. நம்மக்கிட்ட வராத, நீ யாரை வேணாலும் மேய்ச்சிக்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன நல்லதானாலும் என்ன கெட்டதானாலும் பாஸ்டர்கிட்ட ஆலோசனை, அந்த தொடர்பு உங்களுக்கு இருக்கணும். ஒரு குடும்பம் இருந்தாங்க, சில ஆண்டுகளுக்கு முன்பதாக வேறு ஊர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க.
அந்த குடும்பத்தில் புருஷனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்து உச்சக்கட்டம் ஆயிடுச்சுன்னா பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகள் எங்கேயாயிலும் ஓடி போய் எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. ஃபோன் பண்ணி பாஸ்டர் ரொம்ப முத்திருச்சும்பாங்க. என்னடா ஆச்சு? ஐயோ அப்பா ரொம்ப குதிக்கிறாரு, அம்மா பெட்டியெல்லாம் கட்டிட்டு நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு நிற்கிறாரு, ஒரே கொடூரமாக இருக்குது பாஸ்டர். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பிரச்சனையை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் ஞானம் உள்ள பிள்ளைகள் சொல்லிடுவாங்க. நானும் என் ஒய்ஃபு அப்போ எங்களுக்கு கார் கிடையாதுங்க, ஒரு பைக் ஒன்று வச்சுருந்தோம். பைக்கில் நடுராத்திரி ஆனாலும் நாங்கள் போயிடுவோம். போய் இறங்கினோடனே 2 பேரும் கோமா நீயா நானான் இருப்பாங்க. நாங்கள் போனோடனே 2 பேரும் சிரிச்சோம்மா ப்ரைஸ் லாட் பாஸ்டர். அது ரொம்ப நல்லா இருக்குல்ல. பிள்ளைகள் ஓரமாக ப்ரைஸ் லாட் பாஸ்டர்னு பிள்ளைகளை வெறிக்க பார்ப்பாங்க, போட்டாங்க போல இருக்குன்னு. என்ன பண்ணுறது? அவரை போய் என்ன ஆச்சுன்னொன்னே சகோதரி சொல்கிறாங்க, இந்த ஆளோட இனி 5 நிமிஷம் கூட நான் வாழ மாட்டேன், பேக் பண்ணிட்டேன், நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன். சந்தோஷம். என்ன பிரதர் நீங்கள் என்ன பிரதர்? என்ன? ஐயோ போனால் போட்டும் பாஸ்டர். பிள்ளைகள் என்ன அதுங்க என்னமோ வந்துட்டு கிடக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கொடூரமாக இருக்கும். ஒரு ஃபியூ மினிட்ஸில் நாங்கள் பேசி ஜெபிச்சு அதுக்கு பிறகு என்ன குடிக்கிறீங்க பாஸ்டர்? முதல் 2 பேரும் ஐக்கியமாகிட்டு என்ன கொடுத்தாலும் குடிக்கிறேன். அப்புறம் ஐக்கியமாகி ஒருவருக்கு கை கோர்த்து, ஏன்னா சண்டை வந்ததுக்கு பிறகு மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பேன் நான். கை கோர்த்து என்னை நீ மன்னித்து விடு, உன்னை நான் மன்னித்து விடுகிறேன்னு சொல்லி அப்படியெல்லாம் 2 பேரையும் பேச வச்சு ஐக்கியப்படுத்தி அதுக்கு பிறகு டீயோ காஃபியோ போட சொல்லி, அப்புறம் வெளியில் வரும்போது சிஸ்டர் நான் அந்த பக்கம் போன பிறகு உங்கள் அப்பா வீட்டுக்கு போக மாட்டீங்களேமே? இல்லை ஃபஸ்ட்டு போக மாட்டேன். ஸோ குடும்பங்களை ஐக்கியப்படுத்துகிறோம். என்னென்ன வேலை இருக்குது? ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. நிறைய பேர் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. என்ன நடந்தாலும் பாஸ்டருக்கு சொல்கிறதே இல்லை. பாஸ்டர் எதிராளியாப்பா? உங்களுக்காக ஜெபிக்கிற பாஸ்டர் எதிராளியா? பாஸ்டரோடு கலந்து கொள்ளுங்கள், எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம். எங்கேயாவது ஒரு சொத்து வாங்குறீங்க, வாங்குங்க. ஆனால் ஒரு ஆலோசனைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க. ஒருவேளை தப்பான இடத்துல போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். ஒரு புது வீடு வாங்குறீங்க, வாங்குங்க. ஒரு ஆலோசனை அதுக்கு முன்பதாக சின்னதாக ஒரு ஜெபம். ஒருவேளை அந்த ஜெபத்துலேயோ அந்த ஆலோசனை நேரத்துலையோ சின்னதாக ஆண்டவர் எங்கேயாலும் உங்களுக்கு என்னத்தையாலும் சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. நீங்கள் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தாம்பாட்டில் மேயிற ஆடு, நான் ஒரு இண்டிபெண்ட் ஆடு அப்படி இல்லை. நீங்கள் மெம்பர் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டிக்கு உட்பட்டவர்கள் என்பதை மறந்து விட வேண்டாம். அதனால் பாஸ்டர் cannot do that effectively without knowing if you are under leadership. நீங்கள் தலைமைத்துவத்திற்கு ஒப்பு கொடுக்கலைன்னா உங்களை மேய்க்க முடியாது. தலைமைத்துவத்திற்கு ஒப்பு கொடுக்கலைன்னா உங்களை கண்காணிக்க முடியாது. அப்போ இந்த மெம்பர்ஷிப் ஆவது என்று சொல்லுவது பாஸ்டர் உங்களை கண்காணித்து மேய்ப்பதற்கு அந்த உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா தான் சரியாக இருக்கும். எனக்கு நல்லா தெரியும் நிறைய பேர் கிட்ட வரக்கூடாதுன்னு என்னைய தூரமாக வச்சுருக்கீங்க. நான் உங்கள் விஷயத்தில் தூரமாக தான் இருக்கேன். ஏன்னா நீங்கள் டோர் திறக்கலை. நீங்கள் எவ்வளோ திறக்கிறீங்களோ அவ்வளோதான் நாங்கள் வர முடியும். பட் நாங்கள் உள்ளே வந்து உங்களோட பர்சனல்ல எல்லாம் தலையிடுவது அது எங்களுக்கு மேட்டர் இல்லை, அப்படி தலையிட மாட்டோம். ஆனால் உங்களுக்கு தேவ ஆலோசனையின்படி உங்களை வழிநடத்த அந்த லைசன்ஸ் எங்கள் கையிலே தேவன் தந்திருக்கிறார். அந்த லைசன்ஸ் நீங்கள் பார்க்கணும். இப்போ கல்யாணம்னா ஒரு கல்யாணம் நடத்தி யார் வேணாலும் வைக்கலான்னு இல்லை, லைசன்ஸ் ஹோல்டர் தான் செய்ய முடியும். அப்போ தான் அவங்க கையெழுத்து செல்லுபடி ஆகும். இப்போ நான் கல்யாணம் நடத்திட்டு க்ரீன் இங்கில் நான் கையெழுத்து போடுறதுக்கு எனக்கு லைசன்ஸ் இருக்குது, அதனால தான் நான் செய்ய முடியுது, இல்லைன்னா என்னால் செய்ய முடியாது. அதே போல் உங்களை கண்காணிப்பதற்கான ஆவிக்குரிய அந்த லைசன்ஸ் ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த லைசன்ஸ் ஹோல்டரோட உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கணும், அதை நீங்கள் அங்கீகரிக்கணும், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ரொம்ப முக்கியம். ஒன் மோர் ஸ்கிரிப்சர் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. சரி, உங்கள் பாஸ்டர் யாரு? உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் கைடு, உங்களை மேய்க்கிறவர். பாஸ்டர்னா மேய்க்கிறவர். அப்போ உங்களை நடத்துகிறவர், உங்களை மேய்க்கிறவர். உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதினா என்ன? உங்கள் ஆத்துமாக்களுக்கு ஆண்டவருக்கு என்ன செய்யணும்?
கணக்கு கொடுக்க வேண்டியவர். சும்மா சம்மந்தம் இல்லாமல் எங்கேயாலும் நீங்கள் போய் மாட்டிகிட்டெல்லாம் முழிக்கக்கூடாது. உங்களுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறது யார், அதை நீங்கள் பார்க்கணும். ஆண்டவருடைய அந்த புத்தகத்தில் எல்லிஸ் பாஸ்டருடைய அந்த மேய்ச்சலின் கீழாக இருக்கிற குடும்பங்கள் என்ற உங்களுடைய டீட்டெயில் அங்கே இருக்கும். ஏன் பாஸ்டர் சில திடீர்னு ஃபோன் பண்ணிவிட்டு காலேஜம் பண்ணிங்களான்னு கேட்டால் என்ன இதெல்லாம் கேட்குறாரு? நீங்கள் காலேஜ் ஜெபம் செய்யலைன்னா அங்கேருந்து பரலோகத்தில் ஃபோன் கால் போயிடும், அங்கேருந்து ஃபோன் கால் வரும். உன் சர்ச் மெம்பரு காலேஜ் ஜெபம் இல்லாமல் 8:30 மணி 9 மணி வரைக்கும் தூங்கிட்டுருக்குறாங்க. எப்படி இவங்க சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க? எப்படி அவங்க தங்களில் தாங்களே ஆசீர்வாதமாக இருப்பாங்க? அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்? காலேஜ் ஜெபம் செய்யுங்க. இவர் என்னடா பெரிய தொல்லையாக இருக்கே? இல்லை, உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதி. சில பிள்ளைகள் படிக்கிற காலகட்டங்களில் ஃபோன் பண்ணி செல்லம் 4:30 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி செல்லம் எழும்பிட்டியாமாம்பே, இதை எழுப்பிடுறாங்க. ஓகே, முகம் கழுவிட்டியா ஃபோனில். ஏன் இந்த கேரு? நம்முடைய சபையின் குடும்பங்களிலே அந்த பிள்ளைகள் நல்லா படித்து நல்ல ஒரு உயர்வுக்கு வந்து அந்த குடும்பம் மகிழ்வோடு காணப்பட வேண்டும். பாஸ்டோரல் கேர். அப்படின்னா எப்போதும் கொஞ்சிக்கிட்டே இருப்பாரா பாஸ்டர்? இல்லை. தப்பு பண்ணும்போது மக்கு மண்டையா, மக்கு பையில, ஏண்டா இப்படி இருக்க, தலையில் கொட்டி பிடுவேன் வாங்கி சொன்ன வச்சு கேள்றா. இந்த உரிமை, இது பேசுறது, இது அன்பினுடைய அடுத்த பகுதி. ஆமாவா இல்லையா? அன்பு என்றால் என்ன? வெறும் நேசிப்பது, பண்பாக பேசுவது மட்டும் அல்ல, கண்டிப்புடன் நடந்து கொள்வதும் அன்புதான். ரோட்டில் போகிறவங்ககிட்ட எல்லாமா நம்ம பேச போகிறோம்? நம்ம மேய்ச்சலுக்குள்ளாக உடன்பட்ட ஆடுகளுக்கும் அந்த குடும்பங்களுக்கும் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் செய்ய போகிறோம். ஏன்? அந்த ஆத்மா, உன்னுடைய ஆத்மாவுக்கு நான் உத்தரவாதி. அது உனக்கு புரியல, அது புரியாதனால தான் நீயும் ஓம்பாட்டில் இருக்க. உன்னை கரை சேர்க்க வேண்டிய அந்த வேலைக்காக, ஊழியத்திற்காக எங்களுக்கு பொறுப்பு இருக்குது, கடமை இருக்குது. ஸோ அப்போ முதல்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீங்கள் ஒப்பே கொடுக்கலைன்னா உங்களை பற்றி நான் எப்படி கணக்கு கொடுக்க முடியும்? நியாயத்தீர்ப்பின் நாளிலே இந்த ஆள் இப்படி இருந்தார், இந்த சகோதரர் இப்படி இருந்தார், என்னப்பா அப்படின்னு கேட்டார் ஆண்டவர். அப்பா உங்களுக்கே தெரியாமல் ஒப்பு கொடுக்காதவனோட நான் என்ன செய்ய? நான் மல்லு கட்ட முடியுமா என்ன? ஸோ நான் இதை பேசி கொண்டிருக்கும்போது நீங்கள் உண்மையாகவே கவர்னன்ட் மெம்பரா, ஒப்பு கொடுக்கப்பட்ட மெம்பரா, உடன்படிக்கை செய்த மெம்பரா இருந்தால் தான் எல்லாத்துக்கும் நிற்பீங்க. எல்லாத்துக்கும் நிற்கிற பழக்கம் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஒரு கொடி மாதிரியே சில விசுவாசிகள், கொடி சுரைக்காய் கொடியை போட்டிங்கன்னா அல்லது பீர்க்கங்காய் செடியை நீங்கள் போட்டிங்கன்னா ஏதாவது சப்போர்ட்டிவ்க்கு ஒன்று வச்சா, ஒரு கம்பு வச்சா அதில் சாஞ்சு தான் நிற்கும். அது ஒரு மரம் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அது வளராது, ஸ்ட்ராங்காக வளராது. ஸோ விசுவாசிகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நல்லா ஒரு ஆமேன் சொல்லலாமா? அப்போ உங்களுக்கு நாங்கள் செய்கிற பணிவிடையை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனது இருக்கணும், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும். ஆமேன். நான் ஏதாவது கூப்பிட்டு உங்களை கரெக்ட் பண்ணிட்டேன்னா இந்த ஆள் மூஞ்சிலே இனிமேல் முழிக்கூடாது. அட உன்னோட பாஸ்டர், உன்னோட மேய்ப்பர், உன்னுடைய நலனுக்காக வாழ்கிறவர், அவர் தான் உரிமையோடு சொல்லுவார் என்று எப்போ ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்போ தான் உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரி போகட்டும், இப்போயாலும் எனக்கு விஷயம் புரிஞ்சுதுன்னு சொல்கிறவங்க மட்டும் கை உயர்த்தி காட்டி நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நல்லா கை எப்படி உயர்த்தி காட்டு. இப்படி காட்டினீங்கன்னா பாதி தான் புரிஞ்சிருக்கு, இப்படி காட்டினீங்கன்னா ஃபுல்லாக புரிஞ்சிருக்கு. நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ், இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்புறம் பாருங்கள் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி. உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம், அடுத்து அதுக்காக விழித்திருக்கிறலானபடியால். எப்படி வேணாலும் சில பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. அந்த சபையை போய் பார்த்தீங்கன்னா தெரியுமா, குப்பையை பார்த்துருக்கீங்களா? குப்பை கொட்டுற இடம் எப்படி இருக்கும் ஜாஷுவா? குப்பை கொட்டுற இடம் எப்படி இருக்கும்? அசிங்கமாக தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லா அசிங்கங்களையும் வச்சுக்கிட்டு சிலர் பாஸ்டர்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டார். சில மக்களுக்கு அது ரொம்ப பிடிக்குது. அவர் எதுவுமே சொல்ல மாட்டாருங்க, எதுவுமே கேட்க மாட்டாருங்க, எப்படி வேணாலும் இருக்கிறாங்க. அதுக்கு பேர் சபை இல்லைங்க, அது குப்பை கூட, அது குப்பை கொட்டுகிற இடம். ஒரு தரமான சபையிலிருந்து இன்னொரு தரமான சபைக்கு போயிட்டா பரவாயில்ல. ஒரு தரமான சபையில் இருக்கிறவன் ஒரு தரமான சபையில் தான் இருப்பான். அதை விட்டு கீழே இறங்கி குப்பை மாதிரி இருக்கிற இடத்துல போய் ஜாயின் பண்ணவே மாட்டான். எப்படி முடியும்?
அங்கே ஒழுங்கிடும், அங்கே கட்டுப்பாடு இல்லை. ஸோ பாஸ்டர் என்ன செய்வார்னா விழித்திருப்பார். எப்படி விழுதுறோம்? உங்கள் பேரில் கரிசனையாக இருப்பார். ஐயோ இந்த சகோதரனுடைய போக்கு சரியில்லையே, கொஞ்ச காலமாக வேறு மாதிரி இருக்காரே. ஹோலி கம்யூனியன் டைம்லலாம் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம நுணுக்கமாக கண்டுபிடித்து சொல்லி கரெக்ட் பண்ணுவோம். என்ன அது? பாஸ்டர் விழிப்புணர்வு உள்ளவராக இருக்கணும். விசுவாசிகள் எல்லாரும் ரட்சிப்புக்கு ஏற்ற கனி கொடுப்பதற்காக பாஸ்டர் பாடுபடணும். அதை புரிந்து கொண்டு கோஆப்ரேட் பண்ணணும். அதில் தான் இருக்குது. ஸோ அதான் விழித்திருத்தல். அப்படி செய்யும்போது அவர்கள் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு அதை செய்யணும். எப்போ துக்கம் வருது பாஸ்டருக்குன்னா, சொல்கிறத கேட்கலைன்னா துக்கம் வரும். என்னப்பா இவ்வளோ சொல்லியும் இந்த விசுவாசி கேட்கலை. அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லி நீங்கள் கேட்காமையே இருந்தீங்கன்னா உங்களை பற்றி எப்படி சந்தோஷம் வரும்? மனசில் ஆண்டவரே எவ்வளோ சொல்கிறோம், எவ்வளோ அறிவுரை சொல்கிறோம், இப்படியே இருக்காங்க, இத்தனை வருஷமாகவே இப்படியே இருக்காங்க ஆண்டவரே. அது துக்கமான விஷயம். ஏதோ கீழ்ப்படுகிறன்றதில்ல, அடங்கணும். அப்போ இதில் என்ன? விசுவாசி அடங்கணும். புருஷனுக்கும் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, பாஸ்டர் சொன்னால் கண்ட்ரோல் ஆகணும்னு அர்த்தம். ஒரு முறை ஒரு பாஸ்டரும் ஒய்ஃபும் கவுன்சிலிங்காக வந்தாங்க. பேசிகிட்டு இருந்தாங்க என்னோட. அந்த சகோதரி ரொம்ப எடுத்து ஓவராக பேசிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், ரொம்ப பேசாத, நீ இப்போ எங்கே வந்திருக்க, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? ஒரு மூத்த போதர்கிட்ட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்ருக்குறேன், ஓவராக பேசுகிற, கண்ட்ரோல் ஆகு, ஷட் அப். அப்புறம் ஆஃப் ஆகிட்டான். அது சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், உரிமை இருக்கா இல்லையா? அது எப்படி என்ன சொல்லலாம்? என் புருஷனுக்கு முன்னாடி உன் புருஷன் எதிராளியா நான் உனக்கு? உன்னுடைய ஹனி தானே உன் புருஷன். யார் உனக்கு? ஹலோ சிஸ்டர்ஸ் சொல்லுங்கள், உங்கள் புருஷன் யார்? உங்கள் புருஷன் உங்களுக்கு வெறும் ஹனி மட்டும் இல்லைங்க, உங்கள் புருஷன் தான் உங்களுக்கு மணியும். அவர் எதிரி மாதிரி ஏன் பார்க்குறீங்க? ஸோ நல்லா நீங்கள் கவுன்ஸ் பாருங்கள். பிசாசு குடும்பங்களை உடைக்க பார்க்கிறான். அப்படி என்றால் கட்டுப்பட பழகணும், கீழ்ப்படிய பழகணும். சில ஆட்கள் உள்ளுக்குள்ளே முரட்டுத்தனம், கீழ்ப்படுகிற மாதிரி, ஆனால் கிட்ட போய் நீங்கள் தொட்டிங்கன்னா முரட்டுத்தனம் அப்படியே வெளியில் வருது. நீ முரட்டுத்தனம் காட்டினா போடான்ட்டு போயிடுவார் பாஸ்டர். நஷ்டப்பட போகிறது நீ தான், இழப்பு உனக்கு தான். ஆண்டவர் கேட்பார், என்னடா அவன் இப்படி முரட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறான், நீ பேசாமல் இருக்க. சொன்ன ஆண்டவரே கேட்க மாட்டேன்றான், அவன் என்கிட்டயே எதிர்த்து பேசுகிறான். நான் என்ன ஆண்டவரே பண்ணேன்? அப்படியா? அது அந்த மாதிரி கேஸா? ஆண்டவர் வேறு மாதிரி வச்சார்னா எப்படி இருக்கும்? தெய்வ பிள்ளைகள் சபையின் மெம்பர்னு சொன்னால் அதுக்குள்ளே 1000 அர்த்தம் இருக்குதுங்க. அந்த மெம்பர்ஷிப்புக்குள்ளே அடக்க ஒடுக்கமாக வளருவது தான் ஆன்மீகம். சில விசுவாசிகள் நான் வருவேன் போவேன், யாரும் என்கிட்ட ஒன்றும் பேச முடியாது. பாஸ்டர்னா கொம்பா? இல்லைங்க, கொம்பெல்லாம் இல்லை. ஆனால் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி இருக்குது. அதுதான். பேங்க் மேனேஜர்னா பெரிய ஆளா? இல்லைங்க, பேங்க் மேனேஜர்ன்ற அத்தாரிட்டி இருக்குது, அவ்வளோதான். டீச்சர்னா என்ன வேணாலும் பண்ணலாமா? அதெல்லாம் இல்லைங்க. டீச்சருக்குன்னு ஒரு அந்த கிளாஸ் பிள்ளைகளுக்குள்ள அந்த அத்தாரிட்டி இருக்குது. ஸோ நம்ம புரிந்து கொள்வது என்னென்னா, இதில் கொம்பு கிம்பு கம்பு இதெல்லாம் மேட்ரு இல்லை. அத்தாரிட்டி, ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஸோ கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. இப்போ நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாஸ்டர் நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டதை பேசுறதுக்காக தேவன் அதிகாரம் கொடுத்து வைத்திருக்கிறார். எத்தனையோ வயதிலே மூத்தவர்கள் பெரியவர்கள் நம்முடைய சபையில் என்னோடு அன்பாக அமர்ந்து தங்களுடைய விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். நான் அவர்கள் சொல்லியிருக்கிறேன். கீழ்ப்படிந்திருக்கிறார்கள், தாழ்மையாக நடக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அநேகருக்கு இதை குறித்த ஆன்மீக அறிவற்றவர்களாக இருக்கிறபடியினால் சுயப்போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த போதனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சத்தை தரும் என்று நான் கருதுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சர்ச் மெம்பர்ஷிப் என்று சொல்வது, பிப்ளிக்கல் சர்ச் மெம்பர்ஷிப் என்று சொல்வது, இட் இஸ் ஃபார் பாஸ்டோரல் ரீசன். நாம் எழும்பி ஜெபிப்போம்.
அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அநேக நேரங்களிலே எங்களை சர்ச் மெம்பர்ஷிப்பினுடைய சரியான அர்த்தங்கள் காரியங்கள் புரியாமல் நாங்கள் வாழ்ந்து விட்டோம். மன்னித்தருளும். உம்முடைய வசனங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நாங்கள் வாழ உதவி செய்யும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் ஐக்கியமும் ஆவியானுடைய மாபெரும் ஐக்கியம் நாம் அனைவரோடும் என்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹாய் CLCC வியூவர்ஸ், எங்கள் CLCC டிவியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இதுவரை பார்த்திராத வீடியோக்களை பார்க்க யூடியூபில் CLCC டிவியில் பார்க்கவும். தேங்க்யூ. Our address, Calvary Life City Church, 21 First Main Road, Ayar Thotam, LIC Colony, Trichy 620021, Tamil Nadu, South India. Our contact number +91 96 29 01 9192. Our email clcc.indiaoffice@gmail.com. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன்.